2026 மார்ச் மாதம் வெளியான அந்தோணி திரைப்படம் போருக்கு பிந்திய ஈழத்தமிழர்களின் போராட்ட வாழ்க்கை, அரசியல் முழக்கங்கள் இன்றி நாயகன் அந்தோணியின் தனிமை மற்றும் மீனவர்கள் சமூகத்தின் நிச்சயமற்ற நிலையின் வழியாக உணர்வுபூர்வமாக பேசுகிறது. ஈழப்போருக்கு பிந்திய சூழல் வாழ்வாதாரத்தை இழந்த இம்மீனவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் அந்தோணி என்ற கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகரமான பயணம். மறைமுக திரைமொழி மூலம் கதையை தொய்வின்றி நகர்த்தியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். நடிகர்களின் பங்களிப்பு, முதன்மை கதாபாத்திரங்களின் நடிப்பு, குறிப்பாக உணர்ச்சிகரமான காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் சிறப்பாக அமைந்துள்ளன. தொழில்நுட்பம், கதைக்கு தேவையான அழுத்தமான பின்னணி இசை மற்றும் இசைஞானி இளையராஜா சிறந்த இசையால் மேலும் மேலும் மெருகூட்டுகிறது. வாருங்கள் வீடியோக்கு செல்வோம். வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? இன்று எம்மவர்களின் படமான அந்தோணி திரைப்படத்தை பற்றி பேச இருக்கிறோம். மக்களின் தயாரிப்பில் உருவான இப்படம் நிச்சயமாக எங்கள் உறவுகளால் உலகமெங்கும் கொண்டாடப்பட வேண்டிய படம். கொண்டாடப்படுகிறார்கள். இப்படம் சொல்வதென்ன? மக்களின் அன்றாட வாழ்க்கையை, ஒரு மீனவ குடும்பத்தின் அன்றாட வருமானத்தில் ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளையும் அவர்கள் வாழும் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது, அதுவும் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் கடலோர வாழ்க்கையும் அதன் பயணமும் கஷ்டத்தை வெளிப்படையாக கூறிய படம் இது. இப்படம் முழுக்க முழுக்க வெளிப்புற படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக உள்ளது. கண்ணுக்கு இனிய கடலோர கவிதைகள் சார்ந்து, கடலும் கடல் சார்ந்த கிராமமும் அதன் அழகை, யாழ்ப்பாணத்து கடற்கரை ஓரத்தை, அதன் அழகை மிகவும் துல்லியமாகவும் மிகவும் பரபரப்பாகவும் படமாக்கி உள்ளார்கள். இங்கிருந்து பார்க்கும்போது இத்தனை அழகாக எங்கள் யாழ்ப்பாணம் வந்து பல பேரை சீட்டின் விளிம்புக்கே கொண்டு வரும் அவ்வளவு ஒரு அழகான அமைதியான படப்பிடிப்பு இது. உங்கள் எல்லார் மனதிலேயும் இந்த ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தி இருக்கும். இளையராஜா அவர்கள் இசை சொல்லவா வேண்டும். அவரின் இசை படத்துக்கு மெருகேற்றுகிறது. உலகம் முழுவதும் இன்று உறவுகள் பல கோடீஸ்வரர்களாக வாழ்ந்த போதும் இவ்வளவு தூரம் காதல சாலமாகவே இத்திரைப்பட துறைக்கு அவர்கள் மெல்ல மெல்ல வருகிறார்கள் என்றே நினைக்கவும் தோன்றுகிறது. எங்கள் புலம்பெயர் தேசத்து மக்களின் வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது இந்த திரைத்துறை என்பது மிகவும் மிகவும் தாமதமாகவே மக்களின் கவனத்தை பெறுகிறதோ என்றும் சிந்திக்க தோன்றுகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையும். அதற்கு இந்திய சினிமாவின் ஆதிக்கமும் ஒரு காரணமாக இருக்கலாம். என்றாலும் இந்த அந்தோணியுடன் ஆரம்பமாகும் எங்கள் சினிமாவும் மெல்ல மெல்ல வளர்ந்து உலகத்தரமான சினிமாவாக உருவாக வேண்டும் என்பதே எங்கள் அவா. இந்த படம் நிச்சயம் எங்கள் உறவுகளின் மனதை தொடும். இந்த படத்திலே நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்ச கட்டம் என்ன? இல்லை, அது என்னன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதை தான் இது. இந்த ஒரு நடுத்தர குடும்பத்தின் பணத்தேவை பூர்த்தி செய்ய முடியாமல் அந்தோணி படும் பாடுதான் அங்கே வேதனை தருது. அந்த இரவு அவர் படுத்து இருக்கும்போது அவரின் கைகளில் படுத்திருந்த மனைவி ஒரு அழுவதை பார்த்து விட்டு, என்னப்பா நீங்கள், நான் என்ன உள்ள செய்தான் என்னோட கதைக்கவில்லை என்று கேட்கிறார். வேதனையுடன் கதை கேட்டார். ஆனா அவருக்கு பிரியல, அவர் வேறு பண கஷ்டத்தில இருந்து அவரை கவலைப்பட்டு அப்படின்னு வாய்ப்பை சொல்ற. ஐயோ, என்னோட கதைக்கான மட்டும் இருக்க அழுது அழுதே வேதனையோடு சொல்றான். அதை எல்லாத்தையும் கணவன் கண்களை திரையிலிருந்து கணவன் அதான் அந்தோணி கண்களை மூடி கண்ணீர் பெருக அழுவது யாருக்கும் தெரியவில்லை. கண்களில் எங்களுக்கே கண்ணீர், நிச்சயமாக பார்ப்பவர் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் ஒரு கட்டம். அது வேதனையான ஒரு இது. நீங்கள் எல்லோரும் அதை உணர்ந்து இருந்தீர்கள். ஒரு அன்பான கணவன் மனைவி குழந்தை, அழகான குடும்பம். அது அந்த படம் ஒரு நிதர்சனமான கதை, ஒரு வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டியுள்ளது. அது உண்மையா நானும் பார்க்கும்போது அதை யோசித்தேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பொருத்தமில்லை? அந்த படத்தின் கடைசி காட்சியில் இப்படி ஒரு முடிவா அந்த படம் பார்க்கும்போது எல்லாரையும் கைகலங்க வைத்துவிட்டது. கண்களில் கண்ணீரை வருவதை தடுக்க முடியாமல் போய், நிச்சயமாக அதை நானும் உணர்ந்த ஒரு தருணம் தான். அந்த படம் பார்த்து தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்த மனதுடன் நனைந்த கண்களுடன் தான் நிறைய பேர் வருவதை கண்டேன். ஓமம், அது ஒரு சோகமான முடிவு.
நடுத்தர குடும்பங்கள் நிலைமையும் இதுதான் என்பதை படம் கோடிட்டு காட்டியுள்ளது. நான் இந்த படம் பார்க்க போகும்போது அந்த விமர்சனத்தை பார்த்தேன். மக்கள் இந்த ஒருத்தர் மனதில் என்ன இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள் இல்ல தாங்கள் அழுதது என்று சொல்லி எல்லாரும் சொல்லி புதிய ஒரு படத்தை அதுவும் இந்திய சினிமாவுக்கு நிகராக அல்ல அதை விட மேலாக என்று கூட சில பேர் விமர்சித்தார்கள். அது முற்றிலும் உண்மை போலாம் கிடக்கு, நல்லா இருக்குது, எல்லாரும் போய் பாருங்க. இந்தியா இலங்கை என்ற பிரச்சனை இல்லை, ஒரு படத்தின் கரு அதுதான் முக்கியம் ஒழிய அது இந்தியா படமா இருக்கலாம், சிறுவன் படமா இருக்கலாம், அந்த கரு தான் முக்கியம். மற்றது அதை கொண்டு வர உணர்ச்சி மிக்க இடம் நடிப்பு அவர்கள் தான் அந்த படம் தாங்கி இருக்கு. ஆனா இதுல எல்லாம் 100% ஓகே. ஆனா ஏன் இந்தியான்னு கம்பேர் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இந்தியன் மூவியில பார்த்துறாங்க, அந்த இதுக்குள்ள இருந்த நாங்கள் அதை உடைத்து கொண்டு இது வந்திருக்கு. அதான் நாங்களும் என்ன சொல்லுறதோ உண்மைதான். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் எங்களுடைய படம், எங்கள் மக்களினுடைய படம். எங்களால் மட்டுமே அதுக்கு ஆதரவு கொடுக்க முடியும், ஆதரவு கொடுக்கவும் வேண்டும் மக்களே. இன்று இந்திய சினிமா 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடும் இவ்வேளையில் எங்கள் அந்தோணி என்ற திரைப்படம் ஒரு சிறு குழந்தையாக பிரசவமாயிருக்கிறது இந்த உலகத்து மக்களுக்கு. எனவே இதை ஆதரித்து இதை வளர்த்து நல்லதொரு பெரிய திரைப்படமாக திரைப்படமாக எல்லாரும் மக்களும் உலகத்தில் வாழ எல்லா மக்களும் போய் பார்த்து அவர்களுக்கு கை கொடுங்கள். இந்த சினிமா என்ற மாயாஜால தொழிற்சாலையின் 24 டிபார்ட்மெண்ட்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். எல்லாவற்றிலுமே இன்று உலகம் பூராவும் அவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். வீடியோ, படம், பாடல்கள், கவிதை என்று எல்லாவற்றிலுமே உலகத்தரம் வாழ்ந்த மக்கள் எங்களிடையே வாழ்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு கொண்டு எல்லாருமே கூட்டாக சேர்ந்து இனியும் இந்த சினிமா என்ற கட்டிடத்தை ஒரு நிறைந்த பெரிய ஒரு கட்டிடமாக மாற்ற வேண்டியது எங்கள் எல்லோருடைய நிச்சயமாக கடமை. எங்களிடம் இல்லாத எங்கள் கதைகள் படமாக வெளிவர வேண்டும் என்பது எங்கள் அவா. இனி எங்களால் முடியாதது என்று எதுவுமே இருக்கக்கூடாது மக்களே. இப்படி எங்கள் மக்களின் சொந்த படம் இதை வெற்றியடைய செய்ய வேண்டியது எங்கள் தமிழ் உறவுகளின் முக்கியமானதும் அதிமுக்கிய கடமையும் கூட. உங்களின் கதை, அது உங்களின் கதை. நீங்கள் எல்லாரும் வெற்றியடைய செய்கிறது. பல கோடிகள் செலவில் ஒரு ஈழ கடலோடியின் கதையை அற்புதமாக படமாக்கியும் உள்ளார்கள். இப்படம் 3 மொழிகளில் உருவாகி உள்ளது. தமிழ், சிங்களம், மலையாளம் என்று 3 மொழிகளில் இப்படம் வெளிவந்து நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களே, இந்த அந்தோணி படத்துடன் எங்கள் தமிழ் சினிமாக்கான தளம் போடப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து வளர்ந்து பெரிய வானளாவிய கட்டிடமாக்க வேண்டியது உலக தமிழர்களாகிய எங்களின் கடமை. எனவே நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் இப்படியானதை உருவாக்க முடியும், இதை சாத்தியமாக முடியும். நண்பர்களே, இந்த அந்தோணி படத்தை கட்டாயம் திரையரங்களில் பாருங்கள். எங்கள் மக்களின் ஒரு கன்னி முயற்சிக்கு உங்களாலான ஆதரவை கொடுங்கள். படம் நன்றாகவே வந்திருக்கு, பாடல்களும் நன்றாகவே இருக்கிறது. பாருங்கள், நீங்களும் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.